யாழ் உரும்பையூர் கிலக்ரி சுவிட்சர்லாந்திலிருந்து தொகுத்து வழங்கி சுவிஸ் தமிழ் டிவி பெருமையுடன் வழங்கும் ஆளுமைகள். இசை என்பது பல்வேறுபட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தி அனைவரையும் ஈர்க்கும் தனித்துவம் கொண்டது. இசையானது தெய்வீகம், காதல், வீரம் என இன்னோரன்ன வெளிப்படுத்துகைகள் மூலம் ஆழ்மனங்களை ஆளுகை செய்து நிற்கிறது. ஈழத்திரு நாட்டில் மூலை முடுக்கெங்கும் உரிமையோடு உணர்வு கலந்த இசை பல்வேறுபட்ட பாடுபொருட்களை கொண்டுள்ளதோடு இசையே ஒரு காலத்தின் கனதி மிகுந்த செயற்திறனை காற்றலையில் காவி வந்தது. ஈழத்தில் மட்டுமன்றி உலகெங்கும் பறந்து விரிந்து வியாபித்து நிற்கிறது தாயக தேசத்தின் இசை பரம்பல். இந்த இசை வேள்வியில் நாடுகள் தோறும் வாழுகின்ற இளந்தலைமுறையினர் தியாக உணர்வுகளை, வீரதீர செயல்களை, தெய்வீக உணர்வுகளை பாடுகின்ற பேறு பெற்றவர்களாக இருப்பதென்பது வியத்தகு விடயமாகும். ஏனெனில் வெளிநாடுகளில் பிறந்து வளர்கின்ற பிள்ளைகள் பன்மொழி கலாச்சாரத்திற்குள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறான வாழ்வியல் முறைக்குள் நின்று கொண்டு தாய்மொழியை பிள்ளைகள் பேசுவதற்கு அப்பால் அழுத்தம் திருத்தமாக சொற்பிழைகளின்றி இசை நுணுக்கங்களோடு பாடுகிறார்கள் என்பது மகிழ்ந்து பாராட்டத்தக்கதாகும். இவ்வாறான பிள்ளைகளின் வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு முதன்மை பெறுகிறது. அது மட்டுமன்றி புலம்பெயர் தேசங்களில் நிறுவப்பட்டிருக்கின்ற பகுதி நேரமான தமிழ்மொழி கற்பித்தல் அலகுகள் முத்தமிழையும் எதிர்கால சந்ததியினருக்கு கடத்த அரும்பாடுபடும் தனிநபர் துறைசார் அமைப்புகள் இதில் பெரிதும் பங்காற்றி வருகிறார்கள். இவ்வாறான இசைக்கால ஓட்டத்தில் சிறு வயது முதலே தன்னை ஈடுபடுத்தி இனிமையான குரலால் பலர் மனங்களில் இடம் பிடித்த சுவிட்சர்லாந்து வாழ் இளம் பாடகர் எழுச்சி குயில் ராகுல் கண்ணன் அவர்களின் இசை பயணத்தோடு இணைகிறது சுவிஸ் தமிழ் டிவியின் ஆளுமைகள் நிகழ்ச்சி. அம்மாவும் பிள்ளை உயிரோடு இல்லை என்றே நினைக்காதே, வீரத்தின் பிள்ளை இறப்பது இல்லை, இதை நீ மறக்காதே. சுவிஸ் தமிழ் டிவி பெருமையுடன் வழங்கும் ஆளுமைகள். இது சுவிஸ் மண்ணில் சாதனைகள் படைக்கும் தமிழர்களின் புரட்டப்படாத பக்கங்கள். மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா? எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம். தொடர்புகளுக்கு 0795 52 49 585. தாயகத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தென்மராட்சி மீசாலையிலிருந்து புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வரும் திருமதி கண்ணன் சக்தி மன இணையருக்கு 2004ஆம் ஆண்டு மகனாக பிறந்த ராகுல் கண்ணன் அவர்கள் சிறுபராயம் முதல் இசைத்துறையில் ஈடுபாடு கொண்டவராய் இயற்கையின் கொடையாய் குரல் வளத்தை பெற்று அரங்குகளை இசையால் வசப்படுத்தி நிற்கிறார். இவரது இசையார்வத்தை கண்டுணர்ந்த பெற்றோர் 6 வயதிலேயே இசையை முறைப்படி கற்ற வழிவகை செய்தனர். அதே ஆர்வத்தோடு தொடர்ந்த ராகுல் கண்ணன் அவர்கள் தனக்கு கிடைத்த முதல் அரங்கிலே தாயகத்தின் பிரபல பாடலாசிரியர் முல்லைச் செல்வன் அவர்களின் வரிகளிலும் தாயக இசைக்குழுவின் இசையிலும் தாயக மண்ணை முத்தமிட்டு விழிமூடி குடியுறங்கும் பிரபல குட்டி பாடகன் குட்டி கண்ணனின் குரலிலே ஒலிப்பதிவான தாயகத்தின் உணர்வு சுமந்த ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி என்ற பாடலை சுவிட்சர்லாந்து அரங்கொன்றில் அதே உணர்வுடன் பாடி பலரையும் ஈர்த்த தருணம் எதிர்கால இசை பயணத்திற்கான அத்திவாரத்தை இட்டது எனலாம். அன்று தொட்டு இன்று வரை தாயக பாடல் மீது ஈர்ப்பு கொண்ட ராகுல் கண்ணன் அவர்கள் தாயக பாடல்களை முன்னிலையாக பாடி வருவதோடு திரையிசை பாடல்களையும் தன் குரல் இசையால் அரங்குகளையும் ரசிகர்களையும் நிறைத்து வருகிறார். சுவிட்சர்லாந்தில் தொழிற்கல்வியை கற்றுவரும் ராகுல் கண்ணன் அவர்கள் கர்நாடக இசையை சிறு வயது முதல் சங்கீத கலைமணி ஆறுமுகம் செகசோதி அவர்களிடம் கற்று தற்போது திருமதி வைஷ்ணவி கவிகாந்த் அவர்களிடம் கற்று வருகிறார். இவர் தனது இசை பயணத்தில் 2017ஆம் ஆண்டு ஐபிசி தொலைக்காட்சியால் இலண்டனில் நடாத்தப்பட்ட தங்க குரல் தேடல் போட்டி நிகழ்வில் பங்கு பற்றி தனது திறமையை வெளிப்படுத்தி நின்றார். 2017ஆம் ஆண்டு முதலில் இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில் மண்ணில் விதையான வீரர்கள் நினைவு சுமந்த பாடலை பாடியுள்ளார். 2018ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற எழுச்சி குயில் போட்டியில் கலந்து கொண்டு எழுச்சி குயில் விருதினை தனதாக்கிக் கொண்டார். 2018ஆம் ஆண்டு ஐரோப்பா தழுவிய சுருதிலயாவின் வானவில் இசை போட்டியில் கலந்து 2ஆம் இடத்தினை தனதாக்கிக் கொண்டு பாடகரான
மகாராஜன் இசையமைப்பாளர் ஈமான் அவர்கள் முன்னிலையில் பாடி பாராட்டுகளையும் விருதினையும் பெற்றார். 2019ஆம் ஆண்டு ஐரோப்பா தழுவிய மாபெரும் ஈழப்பாடல் போட்டியில் கலந்து கொண்டு கானக்குயில் விருதினை தனதாக்கிக் கொண்டார். ஜெர்மன், பிரான்ஸ், லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளுக்குச் சென்று பல இசையமைப்பாளர்களின் இசையில் தாயகப் பாடல்கள், திரை இசைப் பாடல்கள், பக்தி பாடல்கள் என தன் இனிய குரல் திறமையினால் நாடுகள் தோறும் இசை பயணத்தை மேற்கொண்டு இசை ரசிகர்களை ஈர்த்து அவர்கள் மனங்களில் இடம் பிடித்து வருகிறார். பல இசை போட்டிகளில் தன் திறமைகளை வெளிப்படுத்தி வரவேற்புகளையும் பாராட்டுகளையும் பெற்று வரும் இளம் பாடகர் ராகுல் கண்ணன் அவர்கள் இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில் மண்ணில் விதையான வீரர்களின் நினைவு சுமந்த 6 பாடல்களையும் பல பக்தி பாடல்களையும் பாடியுள்ளதோடு தாயகத்தின் மீசாலையில் அமைந்துள்ள ஆலயத்திற்கும் தெய்வீக பாமாலை சூடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த நந்திக் கடலே நந்திக் கடலே என்ற பாடலையும் பாடிய ராகுல் கண்ணன் அவர்கள் இந்த பாடலை வேறு பலர் அரங்க நிகழ்வுகளில் பாடி பாராட்டுகளையும் பரிசில்களையும் பெறுவதை மனம் நிறைவாக பகிர்ந்து நிற்கிறார். கல்வி, தொழில்முறை கற்கை நெறிகளோடு பல சமூக வலைத்தள பொழுதுபோக்கு நிலைகளையும் கடந்து இசையையே தனது விருப்பத் தேர்வாக முன்னிறுத்தி தன் திறமையை பல களங்களிலும் வெளிப்படுத்தி நிற்கும் இளம் பாடகர் கலைமாமணி TL மகாராஜன் இசையில் தேசப் புதல்வர்களுக்கான ஒரு பாடலையும் முள்ளிவாய்க்கால் அவலத்தை நினைந்திருகிய ஒரு பாடலையும் 2 பக்தி பாடல்களையும் பாடியுள்ளதோடு அவரிடமிருந்து பல அறிவுரைகளையும் இசை நுணுக்கங்களையும் கேட்டறிய கிடைத்த வாய்ப்பை வரமாக கருதுகிறார். லண்டன் வாழ் இளம் இசையமைப்பாளர் தனபாரதி அவர்களின் இசையில் ஈழப்புதல்வர்களின் நினைவு சுமந்த பாடலும் முள்ளிவாய்க்கால் பேரவலப் பாடலும் பாடியுள்ளார். இசை பேழைகளிலும் தன்னுடைய குரலில் பல பாடல்களை பதிவு செய்திருக்கும் இவர் தனக்கு மிகவும் பிடித்த பாடல்களாக உலகே உனக்கு கண்ணில்லையா, ஒரு தலைவன் வரவுக்காய், எங்கள் தேசம் என்ற பாடல்களை தனது விருப்ப பாடல்களாக பதிவு செய்து நிற்கும் ராகுல் கண்ணன் அவர்கள் தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களையெல்லாம் சரியாக பயன்படுத்தும் வருகிறார். இவர் 2020ஆம் ஆண்டு முதல் தனது வீட்டில் சிறிய கலையகம் ஒன்றை அமைத்து கற்றல் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த முயற்சியானது இசை மீதான இவரது பேரார்வத்திற்கு புடம் போட்டு நிற்கிறது. இசை எவ்வகையான மனநிலையையும் ஒருநிலைப்படுத்தி தன் பக்கம் ஈர்க்கும் வல்லமை கொண்டது. அவ்வாறான இசையை தொட்டவர்கள் இலகுவில் விட்டு விலகுவதில்லை என்பது கண்கூடு. அவ்வாறாகத்தான் வளரும் பயிரை முளையிலே தெரியும் எனும் முதுமொழிக்கமைவாக ராகுல் கண்ணன் அவர்கள் சிறுவயது முதலே இந்த இசை முயற்சிகளுக்குள் மூழ்கி எதிர்காலத்தில் ஒரு தனித்துவ இசையை பதிவாக்கம் செய்து மிளிர்வார் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறான வளர்ந்து வரும் இப்பாடகர் 2024ஆம் ஆண்டு வாகைக்குயில் எனும் தாயக பாடல் போட்டியிலும் பங்கு பற்றி பரிசு பெற்றார் என்பதும் இங்கு பதிவாக்கப்பட வேண்டியதாகும். பாடலாசிரியர் கலைப்பரிதியின் மானமா வீரர்களின் நினைவு சுமந்த பாடலை இசையமைப்பாளர் முகிலரசன் இசையமைக்க ராகுல் கண்ணன் பாடியுள்ளார். 2025ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற எழுச்சிக்குயில் பாடல் போட்டியின் 10வது வருட நிகழ்வில் ராகுல் கண்ணனும் கலந்து கொண்டு சிறப்பு பாடலை பாடி மதிப்பளிப்பையும் பெற்றுக்கொண்டதோடு அங்கு வெளியிட்டு வைக்கப்பட்ட எழுச்சிக்குயில் பாடல் போட்டியின் 10 வருட இசைப்பயண தொகுப்பு நூலில் 2018இல் எழுச்சிக்குயில் விருது பெற்ற இவரது குறிப்பும் பதிவாக்கம் பெற்றிருக்கிறது. இளம் பாடகர் ராகுல் கண்ணன் அவர்கள் குறிப்பிடுகையில் தனது பெற்றோர்கள் எல்லா வழிகளிலும் தனது இசை பயணத்திற்கு கரம் கோர்த்து வழியமைத்து தருவதாகவும் பாடல் வரிகளின் அர்த்தங்களை புரியும் வகை செய்வதாகவும் எங்கு பாடல் போட்டிகள் நடந்தாலும் அங்கெல்லாம் அழைத்துச் சென்று தன் இசையை ரசிப்பதில் முதன்மை ரசிகர்கள் அவர்களே என்றும் குறிப்பிடுகிறார். சொந்த மண் விட்டு எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் ஈழத்தமிழினம் கலையோடும் கலாச்சார நெறிமுறைகளோடும் பண்பாட்டு விழுமியங்களோடும் இரண்டர கலந்து வாழுகின்ற வாழ்வியல் முறை எங்கும் காணப்படுகின்றது. வறுமையின் பிடியில், வலிகளின் நெருடலில், தியாகத்தின் உணர்வுகளில் மண்வாசனையை சுமந்து வாழும் தமிழினம் தமக்கான அடையாளத்தை பேணி பாதுகாப்பதோடு இளைய தலைமுறையினரிடம் தூரநோக்கு சிந்தையுடன் பக்குவமாய் கையளிக்கிறதென்பது ஒரு வரலாற்று கடத்தலாகும். அந்த வகையில் இளந்துடிப்புமிக்க ராகுல் கண்ணன் இடைவிடாத தன் இசை பயணத்தை ஏறுவரிசைப்படுத்தி நிற்பது பெருமை தரும் ஒன்றாகும்.
இவரது இசைத்தடம் எங்கும் பதியவும் பல பாடல்களை பாடி மனங்களை வெல்லவும் இசை ரசிகர்களும் இசைத்துறை சார்ந்தவர்களும் மென்மேலும் வழியமைத்துக் கொடுப்பார்கள் என எதிர்பார்த்து நிறைகிறோம். சுவிட்சர்லாந்தின் இளம்பாடகரான ராகுல் கண்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது சுவிஸ் தமிழ் டிவி ஆளுமைகள் நிகழ்ச்சி. எழுத்தாளர் து திலக் கிரி அவர்களுக்கு சிறப்பு நன்றியோடு மீண்டும் ஒரு கலைஞரோடு சந்திக்கிறோம். நன்றி. ஈழத்தான் வீழத்தான் பொறுப்பானா, தாகத்தான் சாகத்தான் மறுப்பானா.